ஒரு பெரிய டிபேட் நடந்துருக்கு. இல்லை, திரைப்படத்தில் இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் எந்த மூலையில் திரைத்துறையில் இருக்கிறவங்க போனாலும் பெரிய கூட்டம் வர்றது இயற்கையானது. அது மாதிரி விஜய்க்கு கூட்டம் வராங்க. அது கூட்டம் வந்து நாளைக்கு வாக்கா மாறுமா மாறாதாங்கிறது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான கொள்கையும் ஒன்றும் இப்போ இவ்வளோ பெரிய இனப்படுகொலையே நடக்குது. காசாவில் நாகப்பட்டினத்துக்கு வராரு, மயிலாடுதுறைக்கு திருச்சிக்கு வராரு, திருவாரூருக்கு வராரு, ஒரு வார்த்தை அந்த படுகொலை. அப்போ உலகத்தில் நடக்கிற இவ்வளோ பெரிய சம்பவங்களை பற்றி எதையுமே பேசாமல் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தில் நடவடிக்கைகள், பல மோசமான நடவடிக்கைகள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஏதோ வந்தால் சினிமாவில் வசனம் பேசிட்டு போகிற மாதிரி பேசுகிறதுனா எப்படி இளைஞர்களே ஏற்றுக்குவாங்கங்கிறது எங்களுக்கு புரியல. இளைஞர்கள் இன்றைக்கி ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. உலக அரசியலை, உள்நாட்டில் இருக்கிற தேசம் தழுவிய பல்வேறு பிரச்சனைகளை, சமூக பிரச்சனை ஆழமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இவர் எதையுமே பேசாமல் எனக்கு சவால் விடுற மாதிரி நான் சந்திக்க தயாருங்கிறத மட்டும் பேசிட்டு போனால் எதை சந்திக்க போகிறார் இவர்? அதனால் அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன்.